நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் நேயர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா குருப்பெயர்ச்சி 2026 பற்றி. அதாவது நவ கிரகங்கள்லேயும் சுபத்தன்மை பெற்ற ஒரே கிரகம் யார் அப்படின்னா முழு இயற்கை சுபராக இருக்கக்கூடிய கிரகம் குரு பகவான் தான். குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லி இயல்பாகவே சொல்ல கேட்டிருக்கோம். அதாவது அவருடைய பார்வை எந்த இடத்துலேருந்து அவர் 3 பார்வையாக பார்க்குறாரு, அந்த பார்வையோட பலன் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசியின் அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை மாற்றத்தை அந்த குருப்பெயர்ச்சி தரப்போகிறார். என்னைக்கு குருப்பெயர்ச்சி ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா வைகாசி 18ஆம் தேதி, அதாவது ஜூன் மாதம் 2ஆம் தேதி 2026 குரு பகவான் புனர்பூசம் 3ஆம் பாதத்திலிருந்து மிதுன ராசியிலிருந்து புனர்பூசம் 4ஆம் பாதமான கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். இவர் பயிற்சி ஆகும்போது எந்த மாதிரியான இடத்த பார்க்குறாரு, என்ன மாதிரியான ஒரு வருமானத்தையும் எந்த மாதிரியான ஒரு குடும்பத்தில் உள்ள மாற்றத்தையும் கொடுக்குறாரு. மேக்ஸிமம் நம்ம என்ன சொல்லுவோம்னா குரு பகவான் குழந்தை பாக்கியத்துக்கு காரக்காரன்னு சொல்லுவோம். ஸோ குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கான அனைத்து தடங்களையும் தகத்தெறிஞ்சு அதுக்குண்டான ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் கொடுக்குறாரு. சரி, பொதுவாக அதாவது என்ன மாதிரியான பொது பலன்கள்னு சொல்லி பார்ப்போம். ஒவ்வொரு ராசிக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தங்கம் விலை குறைறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் விவசாயம் செழிப்பாக வளரும். இன்னொன்று முக்கியமான விஷயம்னா ஆராய்ச்சி பண்ணும்போது நிறையா அதாவது எதிர்பாராத புதையலோ அதன் மூலமாக கனிம வளங்களை அரசுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. இன்னொரு பொது பலன்களில் இன்னொரு முக்கியமான விஷயம் பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்க போகிறாரு. பொருளாதார முன்னேற்றத்தையும் இன்னொன்று இவர் நீர்ராசியாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நீர்ராசியில் வரதுனால ஒரு பெரிய ஒரு சில இடத்துல மழை அதிகமாக பெய்யுறது, அதன் மூலமாக சின்ன சின்ன வெள்ளம் வரதுக்குண்டான வாய்ப்பையும் குரு பகவான் கொடுக்குறாரு இந்த பயிற்சியில். சிம்மராசி நேயர்களுக்கான குரு பயிற்சி பலன்கள். அதாவது எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா மனசில் பட்டதை டக்கு டக்குன்னு பேசி சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்தையும் எதிரியாக பார்த்து வச்சாச்சு. அல்லது டைரெக்டாக அவங்க அட்டாக் பண்ணலைனாலும் மறைமுகமாக அட்டாக் உங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா மனசில் பட்டதை டக்குன்னு பேசிடுவீங்க. இவங்களாம் நம்மளுக்கு என்ன, இவங்களாம் நம்மளுக்கு சாக்கி போட்டுக்கிருக்காங்க, எதுக்கு நம்ம மனசில் பட்டதை சொல்லித்தான் அவன் அப்படி ஒன்றும் எனக்கு சொல்லாமல் இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி ஒரு ஈகோ உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதன் மூலமாக நிறைய வேலை இடத்துல பிரச்சனை, தொழில் பண்ணுற இடத்துல பிரச்சனை, என் குடும்பத்துக்குள்ளேயே நிறைய பிரச்சனை அப்படின்னு சொல்லி பிரச்சனையை சுற்றியே தான் நீங்கள் வாழ்ந்துக்கு இருப்பீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு குரு பகவான் குருப்பெயர்ச்சி காலத்தில் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குறேன்னு சொல்லி பார்த்துடலாம். இவருடைய வீடான 4ஆம் வீடு, 6ஆம் வீட்டை, 8ஆம் வீட்டை பார்க்குறாரு. அவருடைய பார்வையை வச்சு 4, 6, 8ஆம் வீட்டை பார்க்குறாரு. முதல்ல 4ஆம் வீடான சுகஸ்தானம், தாயார் ஸ்தானம். உங்களுக்கு சுகஸ்தானம் சூப்பராக இருக்க போகுது இந்த குரு பகவான் குருப்பெயர்ச்சி காலத்தில். அதாவது சொந்த வீடு, நிலம், இடம் வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு, இல்லை சொந்த வீடு கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி தராரு. சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரப்போகுது. தாயார் வழி மூலமாக ஆதாயம் கிடைக்க போகுது. தாயார் வழி மூலமாக ஏதாவது ஒரு பண வரவு வரப்போகுது. அவங்க மூலமாக ஒரு உதவி. தாயாரோட பிரிஞ்சு இருக்கீங்கன்னா இந்த காலகட்டத்தில் தாயாருடைய சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை அதிகமாக ஏற்படுத்த போகிறாரு. மேலும் இவர் 6ஆம் வீட்டையும் பார்க்குறாரு. அப்படின்னா தாயார் உடல்நிலை சரியில்லாமல் இருந்துச்சுன்னா தாயார் உடல்நிலை சீராகிறதுக்குண்டான வாய்ப்புமே இவர் தராது. இன்னொரு விஷயம், இவர் உயர்கல்வி படிக்கிறதுக்குண்டான வாய்ப்பை கொடுக்குறாரு. மதிப்பு மரியாதையை அதிகப்படுத்துகிறார். அதுக்கடுத்து 6ஆம் வீட்டை பார்க்குறாரு. நோய், எதிரி, கடன். இது பொதுவாகவே எதிரியாக இருக்கிறவங்க நட்பு பாராட்டுவாங்க. கடன் அடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துவார். நோய், உங்களுடைய உடல்நிலையில் உஷ்ணம் சம்மந்தப்பட்ட நோய் தான் அதிகமாக இருக்கும். அதற்குண்டான தீர்வு இந்த குரு பகவான் குருப்பெயர்ச்சி காலத்தில் கொடுக்குறாரு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த திருமணத்துக்கு பிறகு பிரச்சனை விவாகரத்து வரைக்கும் போயிடுச்சு, டிவோர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு அப்படிங்கிற இப்போ உள்ள காலகட்டத்தில் குரு பகவான் குருப்பெயர்ச்சியில் நீங்கள் டிவோர்ஸ்க்கு ஏற்றுக்கலை, நான் மறுபடியும் கணவன் மனைவி சேர்ந்து வாழணும்னு நினைக்கும் போது அந்த டிவோர்ஸ் பிரச்சனை வேணாம், கேன்சல் ஆயிடுச்சு, கணவன் மனைவி ஒன்றா சேர்ந்து வாழ்கிறதுக்கு உண்டான வாய்ப்பாக இந்த காலகட்டம் குருப்பெயர்ச்சி உங்களுக்கு கொடுக்குது. பங்காளி சண்டைங்க, அது மூலமாக பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கிறது. ஆனால் இந்த குருப்பெயர்ச்சியில் பங்காளி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு ஒற்றுமையான சந்தோஷமான ஒரு குடும்ப சூழலை ஏற்படுத்த போகிறாரு. மேலும் பார்த்திங்கன்னா ஆயுள் போராட்டம் அனைத்தையும் சரி பண்ணுறாரு. ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு வீட்டுக்கு வந்தாலே நிம்மதியே இல்லைன்னு சொல்கிற இடத்துல வீட்டுக்கு போனால் பரவாயில்லப்பா பிரச்சனை இல்லாமல் இருக்குங்கிற ஒரு தைரியத்தை கொடுக்குறாரு. சரி, நிம்மதியாக போகலாம், கொஞ்சமாவது எந்தவித பிரச்சனையும் கொண்டு வராமல் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறாரு. ஒரு ட்ரஸ்ட்டு, உங்களுக்கு ட்ரஸ்ட்டு மூலமாக ஏதாவது உதவி கிடைக்கும், இல்லை நீங்கள் ட்ரஸ்ட்டுக்கு உதவி பண்ணதுக்குண்டான வாய்ப்பு, இந்த மாதிரியான நிறைய பிரச்சனை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த கருத்தரிப்பு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருந்திருக்கும்.
அப்படிப்பட்ட பிரச்சனைகளை உடல்நலக் குறைவு ஏற்பட்டிருக்கும்போது இந்த குரு பகவான் குருப்பெயர்ச்சி காலத்தில் அது சரியாகிறதுக்குண்டான வாய்ப்பையும் கொடுக்குறாரு. மேலும் ஏற்கனவே ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு, அந்த ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிற இடத்துல பிரச்சனை, இல்லை மறுபடியும் ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் இந்த உள்ள காலகட்டத்தில் பண்ண சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பெரிதளவில் பயப்பட வேண்டாம், அது எல்லாமே சரியாகிடும். ஏன்னா அவர் ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய சூழ்நிலையாலும் ஆப்ரேஷன் பண்ண வேண்டாம், சின்ன ஊசி மூலமாகவே சரி பண்ணிடலாங்கிற மாதிரியான விஷயத்த குரு பகவான் குருப்பெயர்ச்சி காலத்தில் உங்களுக்கு கொண்டு வர்றார். ஓகே, எல்லாமே நல்லா இருக்குது. அப்போனா எந்த இடத்துல அவர் இருக்கிறாரோ அந்த இடத்துல தான் சின்ன பாதிப்பை கொடுக்குறாரு. அவர் உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் இருக்கிறாரு. 12ஆம் வீடுன்னு சொல்லி நம்ம அயனசயன போகத்தை பார்ப்போம். அந்த அயனசயன போகத்தில் இருக்கும்போது முதல்ல குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே உள்ள இல்லற வாழ்க்கையோட நாட்டத்தை அவர் குறைக்கிறாரு. நிம்மதியான தூக்கம் இல்லாமல் உழைப்பு வேலைன்னு சொல்லி ஓர்றதுக்கு உண்டான வாய்ப்பை அவர் ஏற்படுத்துகிறாரு. இன்னொரு பார்த்திங்கன்னா, சில பொருட்கள் மிஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் அந்த இடத்துல கவனமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை. எங்கேயாவது வெளியில் போகிறீங்க செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கொண்டு போகிற பொருளை பத்திரமா வச்சுக்கோங்க, கவனமாக வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன வழிபாடு பண்ணால் சில பாதிப்புகள்லேருந்து குறையும் சொல்லி பார்த்தீங்கன்னா, சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்கள். மேலும் சூரிய நமஸ்காரம் வழிபாடு பண்ணுங்கள். சூரிய நமஸ்காரம் டெய்லி காலையில் எழுந்து வழிபாடு பண்ணுங்கள். சிவன் கோவிலுக்கு போய் உங்களுக்கு இந்த மஞ்சள் தானம் கொடுங்க. முகத்துக்கு பூசுகிற மஞ்சள் அந்த தானம் கொடுங்களேன். உங்களுக்கு இந்த பாதிப்புகள் குறைந்து ஓரளவு நிம்மதியான ஒரு தூக்கமும் ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு சந்தோஷமான கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமையும் ஏற்படுத்தும். நிச்சயமாக உங்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும்.